ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைஸ் ஹோம். இன்றைக்கி ப்ரான் கீ ரோஸ்டட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ½ kg வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனதும் 1 ஹவர் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கிறேன். கீ நல்லா காஞ்சதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச இந்த ஃப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கீலே நல்லா ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ எடுத்து வச்ச ஒரு தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே கறிவேப்பிலை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி ஆனதும் அது கூடவே கொத்தமல்லி இலை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனதும் 2 பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் செஞ்ச மசாலா பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஆனதும் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆச்சு. இப்போது எடுத்து வச்ச ஃப்ரான் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணல. கீழே நம்ம ரோஸ்ட் பண்ணல, அதுலேயே நம்ம கொஞ்சம் கிரேவி வந்திருக்கும். அந்த கிரேவியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. அப்புறம் ப்ரான் கீ ரோஸ்டட் ரெடி ஆச்சு. இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம்.